ஹலோ சார், உங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்ததா? நீங்க யாருங்க? என்ன தலைவா அதுக்குள்ள மறந்துட்டீங்க? சரி, ஞாபகப்படுத்துறேன். உங்க பொண்ணு போட்டோ என்கிட்ட இருக்க, ஞாபகம் இருக்கா? நீயா? டேய், உனக்கு எங்களுக்கு எந்த சம்மதம் இல்லை சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன்டா போன் பண்ற? வேடா போன். ஹலோ. போனை வச்சுனா வீட்டாண்ட வருவேன். உனக்கு தான் அசிங்கம். எனக்கு அவசரமா 1,00,000 ரூபாய் வேணும். எடுத்து வை, வந்து வாங்கி. இல்ல நீயே கொண்டாந்து கொடுத்தாலும் சரி. உனக்கு இதுல எது சௌகரியமோ அதை செய்ப்பா. பிளாக் மெயிலா பண்ற? சிதம்பரம், பணம் கொடுக்கலனா உன் பொண்ணோட பலான போட்டோகள் உன் சம்மந்தி வீட்டுக்கு போயிடும். அதனால கல்யாணம் நின்று போயிடும். கல்யாணம் நடக்கணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்க. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். வேடா போன. யாருங்க போன்ல? எல்லாம் அந்த போதைப் பொருள் கும்பல் தான். தொலைஞ்சாங்க நினைச்சேன், விட மாட்டேங்கிறானுங்க. டேய், உன் பயமத்துக்கு அடிபடி மாட்டேன்டா. போன்ல மிரட்டுற வேலையை வச்சுக்காரு. உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். என்னமாமா எங்கிட்டயா போலீஸ் கிலீஸ் மிரட்டுறீங்க? எனி ப்ராப்ளம்? மாப்பிள்ளை, மாப்பிள்ளை நீங்களா? ஒண்ணு இல்ல மாப்பிள்ளை, எவனோ ஒரு காலி பையன் போன் பண்ணி கண்டுபிடி பேசிட்டு இருந்தான். நான் அவனை வான் பண்ணிட்டு இருந்தேன். 2-3 தடவை கண்டினியூஸா போன் பண்ணிட்டான். அதான் அவன் நினைச்சு உங்ககிட்ட பேசிட்டேன். சாரி மாப்பிள்ளை. பரவாயில்ல மாமா, மனோகரி வீட்டுல தான் இருக்காளா? நீங்க வரச்சுவதா சொல்லி ரெஸ்டாரண்ட் புறப்பட்டு போயிட்டாளே. நான் ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் பேசுறேன். சரி வந்துருவா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மாமா, அந்த போன் மிரட்டல் விஷயமா நான் வேணா ட்ரேஸ் பண்ணட்டா? நோ வேண்டாம் வேண்டாம், இது சின்ன விஷயம் தான் மாப்பிள்ளை, நான் பாத்துக்கிறேன். வச்சுட்டுங்களா? அப்பாடி, எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சிட்டீங்க. இவங்க இப்படி அலட்சியமா விட்டா நிச்சயமா கல்யாணத்துல பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க. என்ன செய்யலாம்? பேசாம அவங்க கேட்கிற பணத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. கூடாது சொல்லிட்டாங்க. அப்படி செஞ்சா நாமே அவங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி ஆயிடும். மனோகரி கல்யாணம் நல்லபடியா நடக்க வேண்டாமா? கல்யாணத்துக்கு பிறகு அந்த போட்டோவை காட்டி அவங்க டார்ச்சர் கொடுக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அப்ப பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? கொடுக்கலாம், நல்லாவே கொடுக்கலாம். ஆனா நம்ம டிவிஷன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். கொடுத்துருங்க. இந்த டிவிஷன் இன்ஸ்பெக்டர் யாரு? யாரு? நம்ம வருங்கால மாப்பிள்ளை சுபாஷ். வருங்கால மாப்பிள்ளை சுபாஷா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவரே இந்த கும்பலை பிடிச்சு உள்ள வச்சிருவார். வேற வேணையே வேண்டாம். மாப்பிள்ளை கேஸ் கிடைக்கும், ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. அவர் தொழிலே சந்தேகப்படுறது, மனோகரி அவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சாருன்னா நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாமளே கெடுத்துட கூடாது. அப்ப இந்த பிரச்சனை எப்படிதான் தீர்க்கிறது? அந்த பிளாக்மெயில் பசங்க வாயை எப்படியாவது அடைச்சாங்க. என்ன செய்யலாம்? உங்களுக்காக எவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் லேட்டு? இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகம், அதான். உங்க கூட சாப்பிடணும்னு நான் சாப்பிடாம உட்காந்துருக்கேன். ஆமா, என்ன வாசனை வருது? வாசனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. குடிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் காந்திக்கு எதிரி. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா? உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறமாவாவது மாத்திக்கலாம்ல? கல்யாணம் என்ன குடம் இருக்க விடாவா? எல்லா பழக்கத்தையும் விட்டு ஒரே நல்ல சுத்தமாயிடும். இனிமே குடிக்கிறதா இருந்தா நீங்க வீட்டுக்கு வராதீங்க. இப்படிதான் எல்லா பொண்டாட்டிங்களும் முதல்ல சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்புறம் நீங்களே போ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. குடிக்கிறது தான் குடிக்கிறீங்க, அதை வீட்டிலேயே வச்சு குடிங்க. சத்தியமா அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். நீங்க ரொம்ப ஒழுக்கமானவர்னு அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. தெரியும். அதனாலதான் அவர் ஊர்ல இல்லாத போது நான் குடிச்சேன். இந்த பாரு ஆர்த்தி, குடிக்கிறதுல தப்பே இல்ல. நீயும் இந்த குடும்பமும் அஃபெக்ட் ஆகாத வரைக்கும். இந்த சால்ஜாப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. இனிமே குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சரி, இனிமே நான் குடிக்க மாட்டேன். கரம்சந்த் மேல சத்தியமா. அது யாரு? உன் வயிற்றுக்குள்ள இருந்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானே ஒரு பய, அவன் என்ன குடிகாரமா
மவனுக்கு பேர் கரம்சந்து, அண்ட புழுக்க மவனுக்கு பேர் ஹரிச்சந்திரனா? ஆர்த்தி, குடிக்கிறவனை பார்த்தாலும் காந்தி ஞாபகம் வரும், குடிக்காதவனை பார்த்தாலும் காந்தி ஞாபகம் வரும். அது பொது சின்னண்டி. சரி சரி, வந்து கொட்டிக்கோங்க. பச்சை மிளகா இருக்கா? அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும், நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். முருகனை நாம் தொழுதால் சுகமெல்லாமே ஓடி வரும். அந்த வடிவேலை நாம் நினைந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும், நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். ஆஹா ஆச்சி, இஸ்லாமிய பாட்டு பாடின அதே மெட்டுல நீங்க முருகனை பத்தி பாடிருக்கீங்களா ஆச்சி? என்னால எப்படி உங்களை பாராட்டுறதே தெரியல. சரி சரி சரி, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. இந்த பாரு, இப்ப இந்த கிளாஸுக்குள்ள இருக்கிறது என்ன? தண்ணி. தண்ணி. இதை நாம தண்ணிங்கிறோம், வெள்ளக்காரன் வாட்டருங்கிற, வடநாட்டுக்காரவங்க பாணிங்கிறாங்க, மலையாளத்துல வெள்ளங்கிறாங்க. எந்த மொழியில சொன்னாலும் இதுக்குள்ள இருக்கிறது தண்ணி தண்ணி தானே. அதே மாதிரி எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் கடவுள் ஒண்ணுதான்ப்பா. என்ன நான் ஐயர் வேஷம் போட சொன்னாலும் சொன்னேன், நீ ஐயராவே மாறிக்கணும் இங்கனே உட்கார்ந்து கிடக்குறியா? செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அப்பப்ப நம்ம கடையும் போய் பாத்துக்கணும். நேத்து கூட நம்ம ஹோட்டல் பக்கம் போனாச்சு. சரி, எல்லாம் ஒழுங்கா தான் நடந்துட்டு இருக்கு. உங்களை தான் ஆச்சு எல்லாரும் விசாரிச்சாங்க. ஐயோ, இந்த ஆரத்தி பொண்ணு எப்ப புள்ள பத்தா, நான் எப்ப நம்ம இந்த வேஷத்தை கலப்போம்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் பொருந்துமாச்சு. போதும், நீ எனக்கு ஐஸ் வச்சது போதும். நான் அடுப்புல பால் வச்சிருக்கேன், அதை போய் பார். இதுல பொங்குச்சுன்னா அதை ஊத்திரு. போ போ. முருகனை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். பிரமாதாச்சு. அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த ஹலோ, ஆச்சி இன்டர்நேஷனலா? பின்ன ஆச்சி ஹேர் கட்டிங் சொல்லுனா ஆச்சி இன்டர்நேஷனல் ஹோட்டல் தான். யாருப்பா அந்த அதிக பிரசங்கி? சுந்தரமா? நினைச்சேன். ஐயா எப்படி இருக்கியே? சுகமா இருக்கீங்களா? ஆச்சி நீங்களா? ஆச்சி வணக்கம் ஆச்சி. முதல்ல சட்டைக்கு பொத்தான போடு. இப்படி சட்டையை திறந்து போட்டுக்கன்னு தெரியாதுன்னு எம்பிட்டு வாட்டி சொல்லியிருக்கேன். போட்டேன் ஆச்சி. ஏப்பா, அந்த டேபிள்ல ஆள் இல்ல, பேன் மட்டும் ஓடிக்கின்னு இருக்குது. முதல்ல அந்த நிறுத்த சொல்லு. யாருப்பா அங்க அந்த ஃபேன் ஆஃப் பண்ணுப்பா. சொல்லுங்க ஆச்சி. அடே, அங்கன ஒரு கஸ்டமர் பொறையேறி தண்ணி தண்ணின்னு தவிக்கிறாருடா. முதல்ல தண்ணி எடுத்து கொடுங்கடா, செத்துக்கிட்டு போயிட போறாரு. அப்புறம் இதுக்கு வேற நான் கோர்ட்டு கேஸ் அலையணும். ஒரு நிமிஷம் ஆச்சி. எப்பா சரக்கு, அந்த ஆளுக்கு தண்ணியை கொடுப்பா. கொடுக்க சொல்லிட்டேன் ஆச்சி. சுந்தரம், சரக்கு கிட்ட போன கொடு. ஒரு நிமிஷம் ஆச்சி. சரக்கு வாப்பா. ஆச்சி வணக்கம் ஆச்சி. ஐயா சரக்கு, நான் அங்கன இல்லைங்கிறதுக்காக ஹோட்டல் பேரை கெடுத்துப்படாதீங்க ஐயா. ஆமா, வாய்க்கு ருசியா வஞ்சனை இல்லாம சமைச்சு போடுங்க. விலைவாசி ஏறி போயிருச்சேன்னு இட்லி தோசை வடையிலெல்லாம் அளவை குறைச்சிடாதீங்க. எப்பவும் போல இருக்கட்டும். ஆமா, நான் வரத்துக்கு 2 மாசம் ஆகும் ஐயா. ஆச்சி இன்டர்நேஷனல் ஹோட்டல் பேரை காப்பாத்துங்க. அம்பிடுத்தேன். சரி சரி, சுந்தரத்திட்ட கொடுங்க போனேன். சொல்லுங்க ஆச்சி. அப்பா சுந்தரம், கையிருப்பு பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பேங்க்ல கட்டிரு. நான் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிறேன். சரிங்க ஆச்சி. நீங்கள்லாம் அங்க ஒழுங்கா ஹோட்டல் நடத்துவீங்க எங்க நம்பிக்கையில தான் நான் இங்க நிம்மதியா வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். புரியுதா? வைய போனேன். மறுக்கோழி மறுக்கோழி. என்ன மாமி, போன்ல ஏதோ மாதிரி பேசிட்டு இருந்தீங்க? இது உங்களை அவங்க பேசுற மாதிரி இல்லையே. வா 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 ஆர்த்தி, எப்ப வந்த? அதான் நீங்க ஹோட்டல நல்லா கவனிச்சுக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க இருக்கேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அப்பதான் வந்தேன். அப்பதான் வந்தியா? அப்பதான் வந்தியா? அப்பாடா, கடைசியில வந்திருக்கேன். என்ன? ஒண்ணு இல்ல உட்காரு உட்காரு. அது வேற ஒண்ணு இல்லடி, என் கூட படிச்ச ஒருத்தி, பேரு விசாலாட்சி, செட்டிநாட்டு பொம்மநாட்டி, ரொம்ப தங்கமானவா. காரைக்குடியில இருந்து காத்தாலதான் மெட்ராஸ் வந்திருக்கான்னு நியூஸ் கிடைச்சது. பால்ய சிநேகிதியாச்சே. நாங்க 2 பேரும் இப்படி விடுவனோ ஹோட்டலா போன் பண்ணி கடைசியில கண்டுபிடிச்சுட்டேன். அவங்க செட்டிநாடு சரி, நீங்க பிராமினாச்சே, நீங்க எப்படி அவங்கள மாதிரி பேசுனீங்க? அதுதான் அதுலதான் அது வந்து அது வந்து ஆர்த்தியம்மா, எங்க அம்மாவுக்கு
எல்லா ஊர் பாஷையும் அத்துப்படி. அதுலயும் செட்டிநாடு பாஷையில டாக்டர் பட்டமே கொடுத்துடலாம். ஆமா ஆமா, இந்த விசாலாட்சி இருக்காளோனோ அவ ஒரு குறும்புக்காரி. என்னண்ட பேசும்போது மட்டும் மாமியாட்டமே பேசுவோம். நான் மட்டும் என்ன அவளுக்கு சளைச்சவளா விடுறதில்ல. இந்த செட்டிநாட்டு பாஷையில புலு புலு புலுன்னு உலுக்கி எடுத்துருவேன் அவளை. அப்படியே எனக்கு பழக்கமா எடுத்து. ஆச்சரியமா இருக்கு. விட்டா மெட்ராஸ் பாஷையில கூட பேசுறீங்க போல இருக்க. பேசிருக்காங்களே, பேசுவாங்களே. பேசுவாங்களே வாங்களே. நன்னா தான் பேசுவான். சில சமயத்துல ஏதாவது சொதப்புவான். சொல்லித்தான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா, நான் இப்ப இங்க எதுக்கு வந்தேன்? அதத்தான் நானும் நினைச்சேன். இப்ப பார்த்து எதுக்கு வந்தேன்? இல்ல, அடை சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. நீங்க நல்லா அடை செய்வீங்கன்னு தெரியும். அதான் இப்ப செஞ்சு தர முடியுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏய் ஆர்த்தி, நீ அடை கேட்டு நான் செஞ்சு கொடுக்காம இருப்பேனாடி? நோக்கு என்ன அடை வேணும்? பருப்படையா, கீரை அடையா, மலபார் அடையா, என்ன அடை வேணும்? நிமிஷத்துல வாத்து கொடுத்துறேன். டீ சுந்தரி, அடைக்கு வேண்டிய சாமான்லாம் எடுத்து ஊற போடு. அம்பி ஓடி போய் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை, நெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. குழந்தை அடை கேட்கிறாடா. போடா போடா போடா. நீ போய் ஆத்துல இரு, நான் நிமிஷத்துல வாத்து எடுத்து வந்துடுறேன். நீங்க பழகுறதுல மட்டும் இல்ல, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறதுலயே கெட்டிக்காரங்க. எனக்கு என்னமோ நீங்க மெஸ் வச்சீங்கன்னா பிசினஸ் பிச்சுட்டு போகும்னு தோணுது. சரிதான். இந்த ஆச்சி இன்டர்நேஷனல் மாதிரி மாமி இன்டர்நேஷனலா? மாமி கான்டினென்டல். அதுக்கும் மேல கான்டினென்டல். ஏய் மோகா, என்னடா 6 பெக்குக்கு இந்த ஆட்டம்? சரி பண்ணிக்கோ. ஆட்டி கண்ணில் படாம பேசாம ஐயோ பார்த்துட்டா. என்னங்க இது இப்படி தள்ளாடிட்டு வந்து நிக்கிறீங்க? உங்க அப்பா ஏன் அடிக்கடி வெளியூர் போறான்? அவர் வெளியூர் போனா அதுக்காக இப்படிதான் குடிச்சிட்டு வரணும்னு இருக்கா? இங்கிருந்து தெரிஞ்ச மாமனார் எனக்கு மாப்பிள்ளை குடிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு அடிக்கடி வெளியூர் போயிடுறாரு. நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியம் இல்ல, என்னாச்சு? சத்தியமாக சொல்லி மனிதன் தானோ படே என் புள்ள மேல சத்தியம் பண்ணி கொடுத்தல. கரம்சன், ஐ எம் வெரி சாரிடா. சத்தியத்தை மீறி நான் புஷ்டேன். இட்ஸ் ஆல் ரைட் ராட்டிங்களா? வாட் a smart boy இல்ல. யூட்ரஸ்ல இருக்கும்போது யூகேஜில சேர்ந்துட்டா. வாடா வாடா வெள்ள வாடா. நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். 50-50. உனக்கு என்ன பச்சை மிளகா தானே? பிக்கிள்ஸா? என்ன ஆட்டி கோச்சிக்கிட்டியா? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போனேன்னா கொஞ்சம் அதிகமாகவே குடிச்சிட்டேன். இப்போ ரொம்ப மயக்கமாக இருக்கு. ரோட தெளியணும்னா நீ என்ன பண்ணுற? உள்ள போ. ஆர்த்தி ஆர்த்தி, வாசல்ல கரிகாக்காரன் வந்தாண்டி. கோஸ் நல்லா தளதளன்னு இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் தான் வந்தது. புள்ள தாச்சி பொண்ணாச்சின்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். கோஸ் கறி பண்ணி சாப்பிடு, நல்லது. ஆர்த்தி ஆர்த்தி, என்னடிது அழுதுன்னு இருக்கே? என்ன அழப்படாது இந்த நேரத்துல. எனக்கு அழற? உடம்புக்கு என்ன பண்றது? மாமிட்ட சொல்லு. இவர் நினைச்சாதான் மாமி எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. யார சொல்ற? உங்க ஆத்துக்காரரியா? பாவம், அவருக்கு என்னடி கட்டின பசுவாட்டு தேமேன்னு இருக்கார். பாக்குறதுதான் அப்படி இருக்கார். உள்ள அத்தனை வெனையா? சேச்சே, அவன் அப்படிப்பட்டவன் இல்லடி. என்ன பாக்குற? ஓஹோ, அவன்ட்டனோ சத்த உரிமை எடுத்து விட்டேன். சரி விடு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? மாமி கிட்ட மனசு திறந்து சொல்லுடி. நல்லா குடிச்சிட்டு பாதி ராத்திரில வீட்டுக்கு வராரு மாமி. குடிக்கிறானா? எவ்வளவு நாளா குடிக்கிறான்? மறுபடியும் உரிமை எடுத்து விட்டேன். இது எவ்வளவு நாளா குடிக்கிறார்? இப்பதான் எல்லாம் இந்த 1 மாசமா தான். ஆமா, இப்ப கைய கால ஆட்டிக்கிட்டு வியாக்கியானம் பண்ணு. நீ என்ன கேட்டிருக்கணும்? ஆத்துக்காரிய லட்சணமா? இது பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணாதே, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு நீ என்ன பிடிச்ச காட்டுல கொண்டு விட்டுருக்கணும். அதை விட்டுப்புட்டு நல்லதங்க மாதிரி உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கேன். மாமி,
நல்ல தங்க புருஷனும் குடிப்பானா? எப்படியே உன்னால இப்படி விகல்பமே இல்லாம பேச முடியறது? இங்க பாருங்க மாமி, அவரு கூட கத்துற வரைக்கும் கத்தியாச்சு. இனிமே கத்துறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல. அது சரி, கத்துறதுக்குன்னு இனிமே சம்பளம் கொடுத்து யாரையாவது வைக்க முடியும். நான் வேணா அவங்ககிட்ட இல்ல உங்க ஆத்துக்காரர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் மாமி, அவர் ஒரு மாதிரியான டைப். மூணாவது மனுஷன் நீங்க ஒண்ணு எங்க விஷயத்துல தலையிட வேண்டான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னாலும் சொல்லிடுவாரு. பெத்த இருந்திருந்தான்னா தட்டி கேட்டிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருந்திருப்பா. பொண்டாட்டிக்கு அடங்கலனாலும் பெத்தவளுக்கு அடங்கிதானே ஆகணும். ஏ மாமி, இதே உங்க புள்ள வாசு பண்ணியிருந்தா நீங்க பார்த்துட்டு சும்மாவா இருந்திருப்பீங்க. 1000 தான் சொன்னாலும் அவரை தட்டி கேட்கறதுக்கு இந்த வீட்டுல உங்களை மாதிரி ஒரு பெரியவங்க இல்லாது ஒரு பெரிய குறைதான். என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ ஏதோ ராத்திரில குடிச்சிட்டு லேட்டா வரியா? கேட்டா சண்டைக்கு போறியா? ஏண்டா நீ இப்படி கெட்டு சீரழிஞ்சு போறதுக்காகவா நான் உன்னை இம்புட்டு பாடுபட்டு வளர்த்தேன், ஆளாக்குனேன்? நீ அந்த வீட்டோட மாப்பிள்ளையா போனதாலதான் உனக்கு இம்புட்டு துணிச்ச வந்திருக்கு. அதுவே அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருந்தானா நீ இப்படி செஞ்சிருவியா? இல்ல நான் செய்யத்தான் விட்டுருவேனா? பெத்தவளை தள்ளி வச்சுட்டு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது குடுத்தனக்காரன் ஆகிறதுக்காக, குடிகாரன் ஆகிறதுக்கு இல்ல. ஆமா, அந்த புள்ள தாச்சி மனசு எம்புட்டு பாடுபடும் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? பெத்தவ தள்ளித்தானே இருக்கா, நம்மளை தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கணும் இருந்தீங்கன்னா அந்த நினைப்பை இப்பவே மாத்திக்க. ஆமா, உன்னை தட்டி கேட்கறதுக்கு உங்க ஆத்தா இன்னும் உடம்புல உசுர வச்சுக்கணும் தான் இருக்கா. செத்து போயிடல. அம்மா என்னம்மா, அவதான் நேத்து வந்தவ, என்ன புரிஞ்சுக்கல. நீங்களும்மா, நான் குடிக்கலம்மா, குடிக்கவே இல்லம்மா. அப்போ ஆரத்தி போய் சொல்றாங்கறியா? அவ போய் சொல்லலாமா? பின்ன நான் தான் கொஞ்ச நாளா குடிச்சிட்டு வர மாதிரி நடிச்சேன். என்னதே நடிச்சியா? ஆமாம்மா. ஸ்டெடியாரு அப்படியெல்லாம் செஞ்சாலாவது தன் வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருந்திருக்க கூடாதான்னு அவன் மனசு நினைக்கணும். தன் புருஷனை அடிச்சு திருத்தவும், கண்டிச்சு திருத்தவும், குறைகள் எல்லாம் சொல்லி அழவும் தனக்கு ஒரு மாமியார் இருந்திருக்க கூடாதான்னு அவன் மனசு ஏங்கணும். அதனால்தாம்மா குடிச்ச மாதிரி நடிச்சேன். சும்மாவா சொல்ற? ஆமாம்மா, மொத்தத்துல உங்களை அவ மாமியாரா ஏத்துக்கணும், அதாம்மா என்னோட ஆசை. ஆனா நான் பட்ட பாடுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு மாமியார் இல்லையேன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்ல மனசு புரிஞ்சுக்காம உன்னை கை நீட்டி அடிச்சுட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுறா. என்னமா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க புள்ளமா, என்ன அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இல்லையா? தங்க